Jibbukanan. அது ஒரு அழகான பனிக்காலம். தெருக்கள், வீடுகள்னு எல்லா இடத்துலையும் பனி படர்ந்து வெள்ளையாக அழகாக இருக்குது. அது கிறிஸ்மஸ் மாதங்கிறனால எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், லைட், ஸ்டார்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் எந்த டெக்கரேஷனுமே இல்லாமல் கலையிலேருந்து இருக்குது. அந்த வீட்டில் உள்ள டெல்லாங்கிற பொண்ணு தான் மல்லிகை ஜாமான் மிச்சம் பிடிச்ச எல்லா காசையும் மறுபடி எண்ணி பார்த்துட்ருக்கா. ஆனால் எவ்வளோ எண்ணினாலும் அவள்கிட்ட வெறும் $1.87 தான் இருக்குது. அடுத்த நாள் கிறிஸ்மஸ்க்கு தன்னோட ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு அவள் ரொம்ப ஆசைப்படுறா. ஆனால் அவகிட்ட காசு இல்லை. அதனால் வீட்டில் உள்ள பொருட்கள் ஏதாவது விற்கலாமான்னு பார்க்குறா. ஆனால் அவகிட்ட விற்கிறதுக்கும் எந்த ஒரு பொருளுமே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு ஜன்னல் வழியாக பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருந்தப்ப ஜன்னல் பக்கத்தில் உள்ள கண்ணாடியில் அவளோட நீட்டமான கூந்தல் அவளுக்கு தெரியுது. அவளோட கூந்தல் அழகாக வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ப்ரௌன் கலரில் ஒரு நதி ஓடிச்சுன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு அழகான கூந்தல் தான் அவளோட கூந்தல். டெல்லா யார் அப்படின்னு அந்த தெருக்களை கேட்குறத விட நீட்டமான கூந்தல் இருக்க ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட வீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த தெருவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அவளோட கூந்தல் ரொம்ப பிரபலம். அந்த கூந்தல் பார்த்த உடனே அவளுக்கு கண்களில் சந்தோஷம் தாங்க முடியலை. கூடவே சேர்ந்து 2 சொட்டு அழுகையும் வருது. ஆனால் அதை தொடச்சிக்கிட்டு வேகமாக தன்னோட ப்ரௌன் கலர் தொப்பியையும் ப்ரௌன் கலர் கோட்டையும் எடுத்து போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போனான். நேராக அவளோட கால்கள் பார்பர் ஷாப்புக்கு தான் நடந்துச்சு. அந்த கடைக்குள்ளே இருந்த பெண்மணிக்கிட்ட என்னோட கூந்தலை விற்றா எவ்வளோ டாலர் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அந்த பொண்ணு முதல்ல அவன் கூந்தலை காட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். டெல்லா தன்னோட தொப்பியை கலட்டி தன்னோட கூந்தலை கீழே அவுத்து விட்டா. அந்த கூந்தல் பார்த்தோன்னே பார்பர் ஷாப்பில் உள்ள அந்த பொண்ணே அசந்துட்டா. அவ்வளோ அழகான கூந்தல். இவ்வளோ அழகான கூந்தலா, இதுக்கு நிச்சயம் $20 தரலாமே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னான். டெல்லாவுக்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட கூந்தலை கொடுத்துட்டு $20 பணத்தை வாங்கிட்டு போயிட்டா. அடுத்த 2 மணி நேரம் டெல்லாவை கையில் பிடிக்க முடியலை. ஜிம்முக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்குறதுக்காக தேடுதல் வேட்டையில் இறங்கிட்டா. டெல்லாக்கு எப்படி விலை மதிக்க முடியாத பொருள் கூந்தலோ அதே மாதிரி தான் ஜிம்முக்கும். அவனோட கையில் கட்டியிருக்க வாட்ச், அந்த வாட்ச் அவனுடைய தாத்தா அப்பான்னு பரம்பரை போட்ட வாட்ச். அதை அவர் பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் அந்த வாட்சில் உள்ள செயின் ரொம்ப டேமேஜாக பார்க்க அசிங்கமாக இருந்துச்சு. அதனால் டெல்லா அவளோட கணவருக்காக அந்த வாட்சுக்கு ஒரு அழகான செயின் வாங்கலாம். அப்போ நம்ம ஜிம் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னு நினச்சா. அதனால் அந்த வாட்சுக்குன்னு ஒரு அழகான செயின் வாங்குறதுக்காக எல்லா கடையும் ஏறி இறங்கினான். கடைசியில் ஒரு கடையில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்ச் இருந்துச்சு. அதோட விலை $21. டெல்லா தன் கையில் உள்ள காசை கொடுத்துட்டு அந்த செயினை ரொம்ப சந்தோஷத்தோடு வாங்கிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்து கண்ணாடியில் அவளை பார்த்தா ஒரு சின்ன ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தா. ஐயோ, ஜிம்முக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு தனக்குள்ளே புலம்பிக்கிட்டா. ஆனாலும் இல்லை நம்ம ஜிம்முக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுமா அப்படின்னு தன்னை தேத்திக்கிட்டு ஜிம்முக்காக நைட் டின்னர் டேஸ்ட்டாக சமைச்சு ஜிம்முக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஜிம் வேலையை முடிச்சு டயர்டாக வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பையன் ஸ்கூல் பாய் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. யாருன்னா நம்ம டெல்லா இதை பார்த்தோன்னே, ஜிம் நான் புது ஹேர் கட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஜிம் எதுவும் பேசாமல் வாயடிச்சு போய் நின்னார். டெல்லா ஓடி போய் ஜிம் கிட்ட, என்னால் எப்படி உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் தராமல் இருக்க முடியும், அதனால தான் என்னோட கூந்தலை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பரவாயில்ல ஜிம், எனக்கு வேகமாக முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஜிம்மிக்கிட்ட தன்னுடைய கிஃப்டை ஆசையாக காமிச்சா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வாட்சுக்கு நான் ரொம்ப அழகான செயின் வாங்கியிருக்கேன், இனிமேல் நீங்கள் இதை கம்பீரமாக போட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவள் ஆசையாக சொன்னான். ஜிம் அதுக்கு, நானும் எப்படி இந்த கிறிஸ்மஸ்க்கு உனக்கு கிஃப்ட் கொடுக்காம இருப்பேன், அதுக்காக தான் இந்த வாட்சை விற்று உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பேக்லேருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து டெல்லாட்ட கொடுத்தாரு. டெல்லா பயங்கர சந்தோஷத்தோட, எனக்கு கிஃப்டா அப்படின்னு சொல்லி ஆசையாக அந்த கிஃப்டை பிரித்தா. பார்த்தா அவள் எப்போவுமே ஆசைப்பட்டு கேட்ட ஆமை ஓட்டில் கற்கள் பதிக்கப்பட்டு ரொம்ப அழகாக செய்யப்பட்டிருந்த ஒரு ஆன்டிக் சீப்பு. அவளுடைய கண்களில் கண்ணீர் நிறைஞ்சது. வேகமாக ஜிம் பக்கத்தில் போய், ஜிம், என் கூந்தல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் அப்படின்னு ஆனந்த கண்ணீரோடு சொன்னான். அவங்க 2 பேருமே முட்டாள்தனமாக தங்களோட விலையுயர்ந்த பொக்கிஷங்களை இழந்திருந்தாலும் சித்தவங்களுக்காக தங்களுடைய விலையுயர்ந்த பொருட்களையும் இழக்க துணிஞ்ச அவங்களுடைய அன்பு தான் அவங்களோட மிகப்பெரிய கிறிஸ்மஸ் கிஃப்டே. நன்றி, வணக்கம்.